அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குல்குலே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷிசாஸ் கிச்சன். குல்குலே நம்ம ரவையில் தான் செய்ய போகிறோம். ரவை நான் 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் அதுக்கு அந்த அளவே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போது அந்த கிளாஸில் 2 கப் ரவைக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாலில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சோக் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணிவிட்டு இப்போது பாலை ஆட் பண்ணி நான் கொஞ்சம் பால் மிச்சம் வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இதை. அதுக்கப்புறம் நம்ம குல்குலே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரவையில் சேர்க்கிற பால் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கணும். ஒரு தேங்காயில் அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து கட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலையை வறுத்து நம்ம தோலெல்லாம் நீக்கி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நட்ஸ் இதுதான் சேர்க்கணுன்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாதாம், முந்திரி, திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வேர்க்கடலையும் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் ரவைக்கு நான் அரை கிளாஸ் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். இதுவும் ஒரு ரேஷியோ தான். வேர்க்கடலையும் நீங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ நல்லா ஊறிடுச்சு ரவை. இப்போது 1 கிளாஸ் சர்க்கரையும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இப்போ 1 கிளாஸ்க்கு அரை கிளாஸ் ஆட் பண்ணால் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்குது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இப்போது 1 கிளாஸும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கும் இந்த ரேஷியோ. உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அளவு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதே நல்லா லூஸ் ஆகும். இப்போ நம்ம நட்ஸு, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே நீங்கள் செய்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு முன்னே நம்ம ஆயிலை ஹீட் பண்ண வச்சுருக்கேன் நான். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா சர்க்கரை ஆட் பண்ணனால நல்லா லூஸ் ஆகிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பதம். சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெசிபி எங்கள் மாமியார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் செய்யும்போது 1 கிளாஸ் ரவைக்கு 3/4 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணேன். சரியாக வரல. டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஹார்ட் ஆகிடுச்சி. அதனால் நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்யலான்னு சொல்லி தான் செய்தேன். அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் ரெசிபின்னு சொல்லிவிட்டு. இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு நல்லா ஆயில் ஹீட் ஆகிருக்கு. செக் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இது மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம கையில் எடுத்து இப்படி வடை போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணும்போது மாவு, அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா சர்க்கரை ஆட் பண்ணனால அடியில் போய் நின்னால் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இலக்கம் கொடுத்துட்டே இருங்க. ஒரு கரண்டியை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் 10 செகண்டுக்கு அப்புறம் பாருங்கள், மீடியம் பண்ணிவிட்டேன் நான் ஃப்ளேமை. பண்ணிவிட்டு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். குல்குலே ரெசிப்பியில் வாழைப்பழம் சேர்த்து கூட செய்வாங்க, முட்டை சேர்த்து செய்வாங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெசிபிலாம் நான் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வச்சு செய்தால் எப்படி இருக்குன்னு நான் செய்து காமிச்சேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா ஃப்ளேம் நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சின்னா, ஆயில் ஹீட் கம்மியாயிடுச்சுன்னா ஹை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையாக இருக்குன்னா மீடியமில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணால் தான் குல்குலே பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா நல்லா ரொம்ப டார்க் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருந்துடும். அதனால தான் கரெக்டான பதத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி.
எங்கள் வீட்டிலலாம் இது செய்தால் சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னென்ட் லேடியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எதுனா செய்து கொடுக்கணும், சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கலாம். இது கூட செய்து எடுத்துகிட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்கிற குல்குலெல்லாம் நான் செய்து எடுத்துடுறேன். உங்களுக்கு நான் குலுகுலோட சவுண்டும் கேட்க வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் கேக்கு ப்ரௌனி எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ப்ரௌனி ப்ளைன் கேக்கெலாம் வேணும்னா நான் என் நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.